படம் நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு படத்துல. அந்த ஹிஸ்டரியாலிட்டில அவங்களோட நேச்சர், அவங்களோட காட் எப்படி இருப்பாங்க, அவங்களோட இது எப்படி இருப்பாங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் பூர்வீகம், யாருக்கும் தெரியாததை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிறைய உள்ள அர்த்தங்களும் இருக்கு. புரிஞ்சு பாத்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்கு. இமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஹீரோ பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்கிறார். அவருக்குலாம் அடுத்த அவார்டே கொடுக்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. 10 out of 10 கொடுக்கலாம். வாவ், சூப்பரா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. மியூசிக் வேற லெவல். லாஸ்ட் சீன் தரமா இருந்தது. சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே வேற லெவல். கண்டிப்பா பார்க்கலாம். தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்துக்கிறேன் பாருங்க, நல்லா இருக்கு. சின்ன பசங்க கூட பார்த்தாங்க. படம் சூப்பர்ண்ணா, ஃபேண்டாஸ்டிக். சவுண்டு எஃபெக்ட் எல்லாம் பக்காவா இருக்கு. ரிஷப் செட்டி கலக்கிட்டாரு. காந்தா 3க்காக, இது காந்தாரா 2க்காக நாங்கள் வெயிட்டிங். எல்லாமே பிடிச்சிருக்கு சார், எதுவுமே குறை சொல்லலை. எல்லாமே ஃபேண்டாஸ்டிக், செம்ம எமோஷன், எல்லாமே கரெக்டாக இருக்கு. எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டாக இருக்கு. சாமி இது கடைசியில் கூஸ் பம்ப்ஸ், எல்லாமே எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா இருக்கு, பார்க்கலாம். சூப்பரா எடுத்திருக்காங்க, செம்மையா இருக்கு. அல்டிமேட் ஜி, சூப்பரா இருக்கு. வேற லெவல் சார். செமையா இருந்தது சார் படம். நல்லா இருந்துச்சு. இல்லை, படத்தோட ஓவரால் எல்லாமே ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அந்த கடவுளை பற்றி அவங்களோட டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. அவருக்கு சொல்லவே வேணாம், அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. ருக்மிணி அவங்களும் தியேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். எக்ஸலண்ட், மார்வலஸ் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பரா இருந்தது. பயங்கரமா ரிஷப் ஷெட்டி கலக்கியிருக்காரு. காந்தாரா சாப்டர் 2க்காக வெயிட்டிங். சூப்பரா கனெக்ட் ஆகுது ஜி. நானே சில நேரத்தில் அழுதுட்டேன். சூப்பரா கனெக்ட் ஆகுது, எமோஷனலா இருக்கு. அண்ட் ருக்மிணி ரோல், ஜெயராம் ரோல் எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கதை நான் எதிர்பார்த்ததே இல்லை. பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு டிவைன் ஒரு விஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கிட்டையும். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக ஹீரோ நல்லா நடிச்சிருந்தார் ப்ரோ. ஹீரோட ஆக்டிங் சூப்பர். அப்புறம் வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் நிறையா இருந்தது, அதுவும் பயங்கரம். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அடிக்கடி போய் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. லைக் எப்போ பார்த்தாலும் போர்ன்ற மாதிரி. பட் வாரியர் மூவினா அப்படி தான் இருக்கும். பட் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோ செம ஆக்டிங். கான்செப்ட் ஆக்சுவலாக நம்மள ஏஷியன்ற மாதிரி அவங்களோட ஏஷியன் ராஜா கிங்டம்ஸோட சாப்டர் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. நல்லா புராண கதையாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி எப்படி வந்து அவங்க கல்ச்சரில் வந்து எப்படி அவங்களோட காட்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டு நம்மளும் வச்சுருப்போம் இல்லையா, அம்மன் படம் மூவி இதெல்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி அந்த ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சும்மா ஃபர்ஸ்ட் காந்தாரா 1ல அந்த ஹாரர் த்ரில்லர் மூவி காட்டுவாங்களா, அது மாதிரி இல்லாமல் இது வாரியர் ரிலவெண்ட்டாகவும் லைக் சீட்லாம் சில டைமில் வைப்ரேட் ஆகுது. அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமா ஹீரோயினோட கேரக்டரும் இட்ஸ் ஃபேபுலஸ். ட்விஸ்ட் அங்கே தான். பார்க்கலாம், ஃபேமிலியோட நிறையவே பார்க்கலாம். பார்ட் 2 எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய எதிர்பார்க்குறோம். பட் இதே மாதிரி கதை கொண்டு வராமல் சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும். பட் ஆனால் அவங்களால மாற்ற முடியாது, நான் ஏஷியன் கதைன்றனால மாற்ற முடியாது இல்லையா. பட் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு வராங்க தான் பார்ப்போம். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. சூப்பராக இருக்கு படம். அந்த கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. அதெல்லாம் பாராட்டலாம். கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். நல்லா தான் இருக்கு. படம் எப்படி இருந்து சொல்லுங்க. செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்பீக்கர்ல செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு பிரதர். அவர்கிட்ட சொன்னதே தான். படம் ஓவராலாக நல்லா இருக்கு. தாராளமாக குடும்பத்தோட வந்து பாருங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் நல்லா இருக்கு பிரதர். பட்ஜெட்டுக்கான ஒர்த்த மேக்கிங்கில் காட்டியிருக்காங்க. என்ன அதான் பாகுபாடு இல்லாமல் வாழணும், எல்லாம் ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கணும். மொத்தமாக படத்தில் எல்லாரும் சொல்கிறது தான், எல்லா படத்துலையும் சொல்கிற கருத்து தான். அதை வித்தியாசமாக ஒரு சாமி நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு காந்தாரா இப்ப தமிழ்நாட்டுக்கு வரணும். படம் சூப்பர் சூப்பர் செம்ம சூப்பர். சாமி டிவைன் ஸ்டோரியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் நான் ஒரு தடவை.
மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருக்குன்னு சொல்லு. படம் சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா கதை பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லாஸ்ட் இந்த இது கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு, நல்ல ஆக்டிங். நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சாமி பத்தி நல்லா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாமே மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தலை வலிக்குது ப்ரோ. நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. நைஸ். டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே தான் எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா